Hello friends, welcome to MathLove channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard chapter 1 set language உள்ள introduction first பார்க்கலாம். First introductionல first setனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து setனா இப்போ ஏதாவது ஒரு செட் எடுத்துக்கோங்க. இப்போ செட்டுங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு பொருள், அதை வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து செட்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஒரு நல்ல நம்மளுக்கு ஏதோ ஒன்று இப்போ நம்மளால் என்ன முடிகிறத, இது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா நம்மளால் என்ன முடிகிறத செட்டுன்னு சொல்லணும். ஓகேவா? நம்மளால் எதெல்லாம் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செட்டில் சொல்லணும். வெல் டிஃபைண்டுனா நல்லா தெரிகிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது நம்மளுக்கு பாசிபிளாக இல்லையா, இதை நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிபிள் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது, அதை கலெக்ட் பண்ணுறது தான் செட்டுன்னு சொல்லணும். அதுதான் வந்து செட் இஸ் ஏ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ஏ ரெயின்போ கலர்ஸ் நம்மளால் என்ன முடியும். ரெயின்போ கலர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன முடியும். அதனால் இதை செட்டுன்னு எடுத்துக்கலாம். நாட் ஏ செட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் இன் ஏ கிளாஸ். நம்ம யாரையுமே குட் ஸ்டூடெண்ட் பேட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி அது யாரையுமே நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒரு குட் ஸ்டூடெண்ட் இவங்கள பார்த்தா இவங்க குட் ஸ்டூடெண்ட், இவங்கள பார்த்தா இவங்க பேட் ஸ்டூடெண்ட் நம்மளால் சொல்ல முடியாததுனால இது ஒரு நாட் ஏ செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ செட்டுனா என்னென்னா வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செட் ஆஃப் ஆல் என்னது, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ஏ ரெயின்போ, அது ஒரு செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன முடிகிறத செட்டுன்னு சொல்லணும். இதில் என்னென்ன நொட்டேஷன் எப்படி வந்து செட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ இது வந்து செட்டை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணோம், ஒரு கேபிட்டல் லெட்டரில் மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ இந்த எலமெண்ட் ஆஃப் செட்டை வந்து எதில் எழுதணும்னா ஒரு கர்லி ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ஏ ரெயின்போ. இப்போ ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் என்னவோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை நம்ம என்ன நொட்டேஷன் எடுத்துக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அப்போ A equal to, இப்போ A equal to எலமெண்ட்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் கர்லி ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். அதனால் எக்ஸ் என்னென்ன கலரோ, இப்போ வைலட், ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இந்த மாதிரி உள்ளக்குள்ள எலமெண்ட்ஸ் எழுதுறது இந்த கர்லி ப்ராக்கெட்டில் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் இஸ் ரிட்டன் வித் கர்லி ப்ராக்கெட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த செட்டுக்குள்ளே இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். ஓகேவா? செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும், அப்படின்னா நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்டை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு 3 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை 3 ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா செட்டை வந்து ஒரு வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஒரு செட்டை என்ன பண்ணுறாங்க, வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ இங்கே எழுதியிருக்காங்க செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா எல்லா எலமெண்ட்ஸும் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை ஏ ரூல். ஒரு ரூல் வச்சு எழுதணும். அது என்ன ரூல் அப்படின்னா இந்த மாதிரி சச் தட் யூஸ் பண்ணி எழுதணும். இந்த 2 டாட் யூஸ் பண்ணலாம், ஆர் இப்படி ஸ்லாஷ் போட்டு எழுதலாம். ஓகேவா? இது பேர் சச் தட்னு அர்த்தம். இது பேர் என்னது, சச் தட். அப்போ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இதை வந்து ஒரு ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல் லெட்டர் எழுதணும், அதனால் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே தான் இந்த செட்லாம் எழுதணும். இப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவல்ஸ் இன் ஏ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். தேர்ட் ஒன் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். இட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அப்போ இது என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணணும். டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து இது ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். இங்கே கொடுத்துருக்காங்களா இப்போ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இதே தான் இங்கே எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எழுதியிருக்காங்க. இப்போ இதை டிஸ்கிரைப் பண்ணி லிஸ்ட் பண்ணி இங்கே எழுதணும். என்னென்ன இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வவல்ஸு, AEIOU. அப்போ அதை இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.